நான் உங்கள் இயற்கையாளன் தவம். பாருங்க, இதான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காய், பெரிய பூசணிக்காய். இதை எதுக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா, ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டு இருக்கு பாருங்க, இந்த சைடில் ஓடிட்டு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருமைக்காகவோ அல்லது போய் நம்ம ஷார்ட்ஸ் போடணுன்றதுக்காக போடலை. இதனுடைய நோக்கம் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். உற்பத்தி பண்ணுறதுக்கு வெக்கப்படாத விவசாயிகள் ஏன் போய் சந்தையில் போய் நின்று விற்கிறதுக்கு வெக்கப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் 50% லாபத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை நீங்க 50 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அது சந்தையில 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த 50 ரூபாய் யாருக்குன்னா, எந்த ஒரு உழைப்பையும் போடாத நடுவுல இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுக்கு போயிருது. அதனால விவசாயிகள் முடிந்த அளவு தன்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களை கொண்டு போய் சந்தைப்படுத்துவதற்கு பயன்படுத்துங்க. 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வித்துறலாம். அதை